அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் 4 முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்றவை உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதே வேளையில் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன, அதன் காரணமாக நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் ஜென்மத்தில் உறுதியாகவே உச்சம் பெற்றிருக்கும் அமைப்பு என்பது மிக சிறப்பான நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதி ராசியில் யோகம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பு. இந்த வாரம் முழுவதுமே எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றிகரமாக கைகூடும். திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அதிரடியாக சந்திப்பதால் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய மந்தநிலைகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு இப்போது வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் காரியத்தை வெற்றிகரமாக மாற்றி முடிப்பதோடு மட்டுமல்லாது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பதவி நல்ல முறையாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும். இது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பல அதிரடியான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆடம்பரமான பொருட்களை வாங்கி சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் விரைவாக உங்களை தேடி வருகிறது. சொந்த பந்தங்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொடுக்கிறது. இந்த தருணத்தில் புதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் பாதிக்கு மேல் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய மிக பெரிய அளவிலான பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. வருமானம் அதிகரிக்கும். விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9 வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி நிறைந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல
தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மேல் அதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் புதிய வேலை வாய்ப்பு முயற்சி இன்றி உங்களுக்கு எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது. விரும்பியபடியே நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைவான நன்மை கிடைக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புகள் ஈடேறுவதில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக மிக பெரிய அளவில் முட்டுக்கட்டை என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக சனியினுடைய வக்ரம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது. லாபம் நிறைவாக தொழிலில் வந்து சேரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் என அனைத்திலும் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திடீரென அதிர்ஷ்ட யோக ராஜ வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுகிறது. அது மட்டுமல்லாது ராகு அது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. பொதுவாக ராகு அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு அமர்வதால் இந்த தருணத்தில் பல சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் தற்போது அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் கூட நினைத்ததை தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமருவதால் சரியான முறையில் மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. மற்றொரு நிழல் கிரகமான கேது மனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலம் வருகிறார். கேது 2இல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் உறுதியாகவே பூர்த்தி செய்யும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்தவிதமான குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை முறையாக இந்த தருணத்தில் கையாளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. கேது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகளை கவனத்துடன் பயன்படுத்துவதால் மன வருத்தமும் வேதனையும் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த குரு சனி ராகு கேது என மிக முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் அமர்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கு வருவது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீச்ச நிவர்த்தி பெற்று 4ஆம் இடத்திற்குள் செல்வதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பல சுப நிகழ்வுகள் திடீர் திருப்பத்தை சந்திக்கக்கூடிய வகையில் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் பெரிய அளவில் கடுமையான போட்டியை ஏற்படுத்தி வந்த கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். கலைத்துறை அரசியல் துறையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான யுக்திகளையும் யூகங்களையும் சிறப்பாக மேற்கொள்வதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே கலைத்துறையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். உங்களது தனித்திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு. மாறி மாறி வரும் கிரகநிலைகளுக்கு ஏற்றவாறு சில மாற்றங்களையும் சில அதிரடியான முயற்சியையும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பல சுபகாரியங்களும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைத்தல் போன்ற அனைத்துமே நிறைவாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சுக்கிரன்
சுபகரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை தகர்த்தறிந்து உறுதியாகவே முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிறைவாக அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை மன வருத்தம் உண்டாக்காத வகையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக வலுவாக இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் 5இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். விளைச்சல் வருமானம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை மற்றும் இந்த தருணத்தில் ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை, காவல்துறை என பல துறை ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகப்பெரிய அளவில் எளிதில் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செவ்வாயின் அமைப்பால் உண்டு. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கப் போகிறது. இந்த தருணத்தில் எந்தவிதமான காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக குரு மங்கள யோகம் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இட மாறுதல், வீடு மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எதை செய்தாலும் அதை பல மடங்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதன் உஷ்ண கிரகமான சூரியன் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. இந்த தருணத்தில் 4ஆம் இடத்திலும் இந்த வாரத்திற்கு பிறகு 5ஆம் இடத்திலும் நுழைய போகிறார். எனவே சூரியனின் அமைப்பு உறுதியாகவே தாய்வழி உறவை வலுப்படுத்தும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. தாய்வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக அமையும் ஒரு நேரமாகவும் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அலைச்சல், சிரமம், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வந்து நல்ல உடல் நலமும் பரிபூரண சுகமும் நிறைவாக கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறார். இதற்கு முன்னதாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சபலம் பெற்று வலம் வர போகிறாருங்க. லாபத்தை, கர்மத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை சிறப்பாக பூர்த்தி செய்து ராஜயோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பணமலை கொட்டப்போவது என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு